கே.இ. ஞானவேல் வழங்கும் DK இயக்கத்தில் காட்டேரி வரும் ஆகஸ்ட் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆமா, நான் குண்டா இருக்கவங்க டான்ஸ் ஆடுறது உங்களுக்கு சிரிப்பு வருதா? அது எங்களுக்கு பேஷனுங்க. குண்டா இருந்தா கல்யாணம் நடக்காதா? குழந்தை பிறக்காதா? ஐயோ, எனக்கு நடந்துருச்சு. இவ்வளோ சாப்பிட்ற, இவ்வளோ நேரம் தூங்குற, அப்போ இப்படி தான் குண்டா இருப்ப அப்படின்னு சொல்றீங்க. அது என்னோட ஜீனுங்க. பெரிய கண்டுபிடிப்பு. ஃபஸ்ட்டு கடைக்கு வரவங்க வந்து ப்ளஸ் சைஸாக வராங்க அப்படின்னா சைஸில் வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாலே உங்கள் சைஸ் இல்லையே மேடம் அப்படின்னுடுறீங்க. தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது எவ்வளோ ஹர்ட் ஆகுதுன்றது எங்களை மாதிரி ப்ளஸ் சைஸில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். XXL கேளுங்க, XXL உங்களுக்கு பத்தாதே அப்படின்னுவாங்க. XXL எனக்கு பத்துதோ இல்லையோ, அதை நான் எனக்கு வாங்குறனோ இல்லையோ, உங்களுக்கு பத்தாதே அப்படின்றத நீங்கள் சொல்லாதீங்க. எனக்கு XXL பத்தும் பத்தாமல் போகும். நான் வந்து எனக்காக வாங்க வரல. ஃபஸ்ட்டு அதை கேட்டுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ இல்லையோ, நான் இந்த மாதிரி இருக்கிறதுல நான் சந்தோஷமாக இருக்கேன். நான் ஹெல்த்தியாக இருக்கேன். நான் ஹெல்த்தியாக இல்லைன்னா தான் என்னை எல்லாரும் கேள்வி கேட்கணும். நான் ஹெல்த்தியாக இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். இதை பற்றி என் ஹஸ்பண்ட் கூட அதை பற்றி கேர் பண்ணுறது கிடையாது. அவர் இது வரைக்கும் என்கிட்ட வந்து நீ ஏன் இதை சாப்பிட்ற, ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுற, ஏன் இந்த மாதிரி வந்து எல்லாரும் சொல்கிறாங்களே நீ கொஞ்சம் உடம்பு குறை அப்படின்ற வார்த்தையெல்லாம் அவர் சொன்னதே கிடையாது. எனக்குள்ளே யாராவது என்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னாலும் சரி விடு 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 விடு, நீ எதுவும் கேள்வி கேட்டுறாத அப்படின்ட்டு என்ன அடக்கிடுவார். ஏன்னா நான் ஒரு வாட்டி பீச்சில் போயிட்டு இருக்கும்போது என்னை கிண்டல் பண்ணவங்கலாம் இருக்காங்க. ஒரு சில பசங்க தான் என்னை பேசுகிறாங்க அப்படின்னா நான் அப்போல்லாம் அழுதுட்டு போவேன். நான் இப்போ வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணுறேன். அந்த பசங்களுக்கெல்லாம் நான் ஒன்று தான் சொல்கிறேன். ஃபுட்டுலேருந்து, ட்ரெஸ்ஸுலேருந்து, நடக்கிறதுலேருந்து, பேசுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஹர்ட் பண்ணால் அவ்வளோத்தையும் தாங்கிட்டு இருக்க முடியாது இந்த சொசைட்டியில். தனியாக எனக்குன்னு மட்டும் தனியாக ட்ரெஸ் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் வந்து இந்த ஸ்கர்ட் மாதிரி இருக்கும். எனக்கு மட்டும் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு சுடிதார் மாதிரி நீ தச்சு போட்டுக்கோ அப்படின்வாங்க. அந்த கிளாஸ்லேயே வந்து நான் மட்டும்தான் சுடிதார் போட்டிருப்பேன். மற்ற எல்லாருமே வந்து ஸ்கர்ட் தான் போட்டிருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப அப்போல்லாம் வந்து பேச முடியாது, அழ முடியாது, கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஓகே அப்படின்ட்டு நான் அப்போ எதுவுமே நான் பேசிக்கல. பட் நாளாக வந்து நம்மளுக்கு சண்டேஸில் மட்டும்தான் ரெஸ்ட் இருக்கும். அந்த சண்டேஸ்லேயும் வந்து சொந்தக்காரங்க வந்துருவாங்க. காலையில் டிஃபனுக்கு வந்துருவாங்க. நம்ம அந்த டிஃபனுக்கு அவங்க வரும்போது தான் நம்ம எழுந்துப்போம். இப்போதான் எழுந்துக்கிறியா, இப்படி தூங்கினா குண்டா இல்லாமல் வேறு எப்படி இருப்ப அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ உடம்புக்குள்ளே அவ்வளோ பெயின் இருக்கும். சில பேருக்கு நைட்டில் தூக்கமே வராது. எதனாலனா இந்த ஸ்ட்ரெஸ்னால மட்டும்தான். எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு சண்டையில் வந்து திட்டுற இப்படியே நிற்கிறிய, மரக்கட்டை மாதிரி நிற்கிறிய அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது சே, நம்ம இந்த உடம்பை வச்சுட்டு நம்ம இருக்கணுமா, நம்மளை வந்து நம்ம இறந்துடலாம், பேசாமல் நம்ம செத்துடலாம் அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். யோசிச்சு அதுக்கான முயற்சிலாம் கூட நான் ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி உடனே பாப்பா பிறக்கல. 2.5 years ஆச்சு. உனக்கு வந்து பாப்பா நின்றுச்சா, பாப்பா நீ இப்படி ஒபிசிட்டியாக இருக்கிறதுனால தான் உனக்கு வந்து குழந்தை நிற்கலை, உடம்புல போய் நீ செக் பண்ணியா, அதுக்கப்புறம் வந்து நீ ஃபேட்டாக இருக்கியே, கொஞ்சம் அந்த சுடு தண்ணி குடிக்கிறது, அப்புறம் வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் நீ பண்ணனா வந்து உனக்கு டக்குன்னு குழந்தை நிற்கும். 3 மாதத்தில் நிற்கும், 2 மாதத்தில் நிற்கும். அப்புறம் டயட் மெயினாக டயட். எனக்கு டயட்டுன்ற வார்த்தையே எனக்கு பிடிக்காது. நிஜமாக எனக்கு அது வந்து ஏன் பிடிக்காம போச்சுன்னா காதில் கேட்டு எனக்கு பிடிக்காமலே போயிடுச்சு அந்த வார்த்தை. அவ்வளவு. ஹாய் அவர் கிளிட்ஸ், நான் பிரியா ரஞ்சித், நியூஸ் ஸ்டார் ரஞ்சித்தோட ஒய்ஃப். நான் வந்து பியூட்டிஷியன் முடிச்சிருக்கேன். அண்டு எனக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கா. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, இந்த ப்ளஸ் சைஸ் உடம்பை வச்சுட்டு இந்த சொசைட்டியில் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, மெயினாக வந்து கேர்ள்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்ருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த சொசைட்டியில் ப்ளஸ் சைஸாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது வந்து நான் வந்து அனுபவிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த சொசைட்டியில் பாதிக்கிற விஷயம் என்னென்னா ட்ரெஸ்ஸு தான். நான் வந்து எந்த கடைக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸு வாங்கணுன்னு போனாலும், எனக்கு வாங்கணுன்னு போனாலும், அதே மாதிரி வந்து என்னுடைய சிஸ்டர்ஸ்க்கு, கசின்ஸ்க்கு வாங்க போனாலும் ஃபஸ்ட்டு கடைக்காரங்க கேட்குறது வந்து என்னை கேட்க மாட்டாங்க. என்னை கேட்காமலே வந்து உங்கள் சைஸ்க்கு வந்து ட்ரெஸ் கிடையாதே அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் யாருக்காக போகிறேன், யாருக்காக வாங்குகிறேன் அப்படின்றத லிசன் பண்ணவே மாட்டாங்க. லிசன் பண்ணாமலே வந்து சாரி மேடம் உங்கள் சைஸ்க்கு இல்லை அப்படின்னுடுவாங்க. அப்புறம் நான் வந்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். நான் வந்து எனக்கு வாங்க வந்திருக்கேனா, இல்லை என்னுடைய கசினுக்கு வாங்க வந்திருக்கேன், அவங்க என்ன சைஸில் இருக்காங்க, அவங்களுக்காக தான் நான் வாங்க வந்திருக்கேனா, எதுவுமே கேட்காம நீங்கள் பாட்டு என் சைஸ்க்கு ட்ரெஸ் இல்லை நீங்கள் எப்படி சொல்வீங்க, நான் சண்டை போடுவேன்.
ஃபஸ்ட்டு கடைக்கு வரவங்க வந்து ப்ளஸ் சைஸாக வராங்க அப்படின்னா சொல்லுங்கள் மேடம் என்ன வேணும்னு கேட்குறீங்க. அண்டு இந்த மாதிரி இந்த சைஸில் வேணும்னு கேட்குறதுக்கு முன்னாலே உங்கள் சைஸ் இல்லையே மேடம் அப்படின்னுடுறீங்க. தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது எவ்வளோ ஹர்ட் ஆகுதுன்றது எங்களை மாதிரி ப்ளஸ் சைஸில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேராக போயிட்டு இந்த மாதிரி டபுள் எக்ஸ்எல் கேளுங்கன்னா டபுள் எக்ஸ்எல் உங்களுக்கு பத்தாதே அப்படின்வாங்க. டபுள் எக்ஸ்எல் எனக்கு பத்துதோ இல்லையோ அதை நான் எனக்கு வாங்குறனோ இல்லையோ, ஆனால் நீங்கள் அதை வந்து தயவு செஞ்சு சொல்லாதீங்க உங்களுக்கு பத்தாதே அப்படின்றத நீங்கள் சொல்லாதீங்க. எனக்கு டபுள் எக்ஸ்எல் பத்தாமல் போகும், நான் வந்து எனக்காக வாங்க வரல, ஃபஸ்ட்டு அதை கேட்டுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து ஸ்கூலில் வந்து எனக்கு எப்படி தனியாக வந்து சுடிதார் மாதிரி போட சொல்லி என்னை தனியாக ஒதுக்குனாங்களோ அதே மாதிரி வந்து ஆனுவல் டே அந்த மாதிரி ஃபேர்வெல் டே இந்த மாதிரி விஷயங்களில் வந்து என்னை சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து ரொம்ப எனக்கு டான்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டான்ஸ் ஆடுவேன். ரொம்ப வீட்டிலலாம் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் போயிட்டு நான் கண்டிப்பாக ஒரு ஆனுவல் டேலையாவது எங்கள் ஸ்கூலில் ஆடணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்கூலில் படித்தேன். எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் அந்த ஸ்கூலில் தான் முடித்தேன். ஆனால் ஒரு ஆனுவல் டேக்கு கூட நான் அந்த ஸ்கூலில் ஆடினதே கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் போய் கேட்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, குரூப்பாக எல்லோரும் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம், அதனால் வந்து நீ இந்த வருஷம் ஆட முடியாதுமா, நெக்ஸ்ட் இயர் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் இயர் நான் கொஞ்சம் ஃபேட் ஆனதுனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து லீனாக இருக்க பசங்களெல்லாம் வந்து இப்படி போட்டுட்டோம், ஜென்ஸ் எல்லாம் மேல்லாம் இப்படி போட்டோம், ஃபீமேல்லாம் இப்படி போட்டோம், நீ வந்து தனியாக தெரிவ அந்த கேர்ள்ஸில், ஸோ நீ வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும்னா, நம்ம ரொம்ப படிக்கிற ஸ்கூலு, நம்மளை சுற்றி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்காங்க, நம்மள அந்த பசங்க முன்னாடி வேணாம் சொல்லிட்டாங்க. நம்ம ஃப்ரெண்டாகவே தான் இருப்பாங்க, ஆனால் நம்ம ஃப்ரெண்டு கூட நம்மளுக்காக அங்கே பேச முடியாது, ஏன்னா அது டீச்சர். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட அவங்களும் பேச முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ளஸ் சைஸாக இருக்கவங்க ஆடுறதுல தப்பே கிடையாது. அவங்க ஆடுறது உங்களுக்கு வேணால் சிரிப்பாக இருக்கலாம், அதுக்கு அவங்களுக்கு வந்து அது பேஷனாக இருக்கலாம். நிறைய பசங்க இப்போ எனக்குள்ளே நான் வந்து டான்ஸ் ஆடணும்னு இருந்துச்சு, எனக்கு அவ்வளோ டான்ஸ் பிடிக்கும். ஆனால் நான் வந்து என் ஸ்கூலில் இது வரைக்கும் நான் டான்ஸ் ஆடினதே இல்லை ஆனுவல் டேக்கு. அது எனக்கு லாஸ்ட் வர வரைக்கும் எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளை ஆட விடலையே, நம்மளால் ஆட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்க டீனேஜ் பசங்களுக்கும் நான் அதான் சொல்கிறேன், காலேஜில் படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஸ்கூலில் படிக்கிற கேர்ள்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் சைஸில் இருக்க எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உங்கள் மனசில் நினச்சி நீங்கள் டான்ஸ் ஆடணும், உங்களுக்கு ஆனுவல் டேயில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா தாட்டும் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் போய் ஓப்பனாக சொல்லுங்கள், மேடம் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நாங்கள் ஆடுறோம், நாங்கள் ஆடினதுக்கப்புறம் நாங்கள் ஆடுறது அசிங்கமாக இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு அந்த ஒரே ஒரு சான்ஸ் கூட எங்களுக்கு கொடுக்காம எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்றத ஓப்பனாக சொல்லுங்கள். நான் அப்போ சொல்லலை, அதுதான் நான் பண்ண தப்பு, நான் அப்போ சொல்லலை. பட் எனக்கு இப்போவும் வந்து எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ ஆடுறதுக்கு எந்த ஸ்டேஜும் இல்லை, ஸோ ஆடலை. அதே மாதிரி ப்ளஸ் சைஸில் இருக்கவங்களுக்கு வந்து மனசில் என்ன இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மா கிட்டே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள், மனசுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நிறைய இருக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி சாப்பிட்ற விஷயம், டான்ஸ் ஆடுற விஷயம், தூங்குற விஷயத்தில் கூட. நம்ம தூங்குறோன்னா ரொம்ப நேரம் தூங்காத, எழுந்துரு, டைம் ஆகுதுன்னுவாங்க. அப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்கு போயிடுவோம், அதுக்கப்புறமா வந்து காலேஜ், அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு, அப்புறம் கல்யாணம், இப்படி லைனாக போயிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு சண்டேஸில் மட்டும்தான் ரெஸ்ட் இருக்கும். அந்த சண்டேஸ்லேயும் வந்து சொந்தக்காரங்க வந்துடுவாங்க. சொந்தக்காரங்க வந்து அவங்க என்ன தெரியுமா, காலையில் டிஃபனுக்கு வந்துடுவாங்க. நம்ம அந்த டிஃபனுக்கு அவங்க வரும்போது தான் நம்ம எழுந்துப்போம். இப்போ தான் எழுந்துக்கிறியா, இப்படி தூங்கினா குண்டா இல்லாமல் வேறு எப்படி இருப்ப அப்படின்னு கேட்பாங்க. எல்லாத்துலேயுமே வந்து சாப்பிட்றது, தூங்கிறது, டான்ஸ் ஆடுறது, பேசுறது, நடக்கிறது, எல்லாத்துலேயுமே தயவு செஞ்சு வந்து ப்ளஸ் சைஸ் ஆளுங்களை கிண்டல் பண்ணவே பண்ணாதீங்க. நான் ப்ளஸ் சைஸ் மட்டும் சொல்ல, பொதுவாகவே வந்து தூங்குறவங்க ரொம்ப லேசியாக இருக்காங்க, ரொம்ப நேரம் தூங்குறாங்க, ரொம்ப நேரம் அவ்வளோ உடம்புக்குள்ளே அவ்வளோ பெயின் இருக்கும். சில பேருக்கு நைட்டில் தூக்கமே வராது. எதனாலனா இந்த ஸ்ட்ரெஸ்னால் மட்டும்தான். நிறைய பசங்க வந்து நான் ஃபெயில் ஆகிடுவேனோ, நான் அப்பா அம்மா கிட்ட சொன்னால் என்னை வந்து திட்டிடுவாங்களோ, என்னை டீச்சர் திட்டாங்களே, ஸ்கூலில் அவமானமாக போயிடுச்சு, இந்த மாதிரிலாம் நினச்சி சூசைட் பண்ணிக்கிட்ட பசங்க நிறைய பேர். இப்போ சமீபமாக நிறைய கேர்ள்ஸ் வந்து அந்த மாதிரி படிப்புனாலேயும், என் வீட்டில் ஃபீஸ் கட்ட முடியல, அது இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயே வந்து தூக்குமாட்டி இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு வந்து நான்லாம் ஒரு கட்டத்தில் யோசிச்சிருக்கேன், நான் நிஜமாக யோசிச்சிருக்கேன். சொல்லும் போது இந்த உடம்பை வச்சுட்டு நம்ம இருக்கணுமா? என்னை வந்து எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு சண்டையில் வந்து நீ எல்லாம்
திட்டுற இப்படியே நிற்கிறிய மரக்கட்டை மாதிரி நிற்கிறிய அப்படின்னா என்னை கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது நம்ம இந்த உடம்பை வச்சுட்டு நம்ம இருக்கணுமா, நம்ம வந்து நம்மளை வந்து நம்ம இறந்துடலாம், பேசாமல் நம்ம செத்துடலாம் அப்படின்லாம் நான் யோசிச்சுருக்கேன். யோசித்து அதுக்கான முயற்சிலாம் கூட நான் ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். பட் அது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் காப்பாற்றிட்டாங்க. அது நான் சொல்ல விரும்பல, அது ரொம்ப ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னால். அப்படிலாம் கூட சில பேர் இப்போ கண்டிப்பாக அதெல்லாம் யோசிக்கிற ப்ளஸ் சைஸ் பர்சன்ஸ் எல்லாமே இருப்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களா இந்த உடம்புல, அதை வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. நீங்கள் ப்ளஸ் சைஸில் இருந்தாலும் ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, மனசுக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸே வச்சுக்காதீங்க. உங்களுக்கு மனசுக்குள்ளே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுதுன்னா எங்கேயாவது ஃப்ரீயாக ஒரு பைக் ரைடோ இல்லை எங்கேயோ ஒரு பீச்சோ ஒரு கோவிலோ அந்த மாதிரி போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் தனியாக யாரும் இல்லாமல் தனியாக உட்காருங்க, தனியாக யோசிங்க, உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸே போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு விஷயத்தில் வந்து எனக்கு பிடிச்ச ஃபுட்டை நான் சாப்பிட்றேன். அதில் வந்து என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் சரி என் சொந்தக்காரங்களுக்கும் சரி என்ன பிரச்சனைன்னு தெரியல. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, என்ன இவ்வளோ சாப்பிட்றா, என்ன இதெல்லாம் சாப்பிட்றா, என்கிட்ட வாங்குறதுக்கு காசு இருக்குது, நான் வாங்குகிறேன், நான் சாப்பிட்றேன். என்னோட பாடி வந்து நான் பார்த்துக்கிறேன் ஹெல்த்தியாக. நான் ப்ளஸ் சைஸில் இருக்கிறதுனால ஒபிசிட்டி எனக்குள்ளே இருக்கும் அண்ட் எனக்குள்ளே நிறைய ஃபேட் இருக்கும், எனக்குள்ளே நிறைய கெட்ட இது இருக்கும் அப்படின்ட்டு நீங்களாம் வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. என் மாமியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து நேராகவே சொல்லுவாங்க, நீ அழகாக இருக்க, லட்டு மாதிரி இருக்க, கொஞ்சம் உடம்பு குறைச்சிக்கோ ஏன் அப்படின்வாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, லட்டு மாதிரி இருக்கிறது, லட்டு என்ன பெருசாக தானே இருக்கும், சின்னதாக இருக்கும், அது வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து அந்த டைமில் வந்து நான் ஒன்று மட்டும்தான் யோசிப்பேன், என்னென்னா அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ இல்லையோ, நான் இந்த மாதிரி இருக்கிறதுல நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் ஹெல்த்தியாக இருக்கேன். நான் ஹெல்த்தியாக இல்லைன்னா தான் என்னை எல்லோரும் கேள்வி கேட்கணும். நான் ஹெல்த்தியாக இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். இதை பற்றி என் ஹஸ்பண்ட் கூட அதை பற்றி கேர் பண்ணுறது கிடையாது. அவர் இது வரைக்கும் என்கிட்ட வந்து நீ ஏன் இதை சாப்பிட்ற, ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுற, ஏன் இந்த மாதிரி வந்து எல்லோரும் சொல்கிறாங்களே நீ கொஞ்சம் உடம்பு குறை அப்படின்ற வார்த்தையெல்லாம் அவர் சொன்னதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வந்து எனக்குள்ளே யாராவது என்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னாலும் சரி விடு 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 நீ எதுவும் கேள்வி கேட்டுறாத அப்படின்ட்டு என்னை அடக்கிடுவார். ஏன்னா நான் வந்து ஏதாவது அவங்கள எதிர்த்து பேசிட போகிறனோ, எல்லாரும் எதுக்கும் கேட்டுட போகிறனோ அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயம் கூட சொல்லலாம். நான் ஏதாவது கேட்டுட்டேன்னா ஒரு பிரச்சனை ஆகிடுமே அப்படின்றதுனால அந்த மாதிரி கூட அவர் நினச்சிப்பார். அதே மாதிரி வந்து வெளியில் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, கடைக்காரங்களை பற்றி பேசிட்டேன். இது வந்து நம்ம போடுற ட்ரெஸ் வந்து நான் வந்து உண்மையாக சொல்ல போனோன்னா மேரேஜ்க்கு முன்னால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வியர் பண்ணது கிடையாது. ஒன்லி சுடிதார் அண்ட் வீட்டில் இருந்தால் நைட்டி யூஸ் பண்ணுவேன், நைட் ட்ரெஸ் யூஸ் பண்ணுவேன், ஆஃபீஸ் போகிறதா இருந்தால் சாரீ யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. மேரேஜ்க்கு அப்புறம் வந்து வெளியில் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மீடியா ஃபீல்டில் பழக ஆரம்பிச்சதுக்கப்புறமா வந்து என்ன நான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கிறாருன்னும் போது அவர் கூட நான் போகும்போது நான் நல்லா இருந்தால் தான் வந்து இவர் வந்து ஓகே நல்லா இருக்கு பொண்ணு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் என்னை வந்து எனக்கு அழகாக்கிக்கணுன்ற ஆசை எனக்கு நிறைய இருக்குது. ஐயோ ஜீன்ஸா அப்படின்னு சொன்ன சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. ஆனால் அவங்க பசங்களே வந்து இப்போ ஜீன்ஸ் போடுறத பார்த்து எனக்கு சிரிப்பு வருது நிஜமாவே. அதே மாதிரி அதே சொந்தக்காரங்களும் வந்து என்னை வந்து உடம்பு குறைக்க சொல்லி நீ கொஞ்சம் உடம்பு குறையேன் பாப்பா, நீ கொஞ்சம் உடம்பு குறைச்சா நல்லா இருப்பியே அப்படின்லாம் சொன்ன சொந்தக்காரங்களுடைய பசங்களே இப்போ வந்து என்னோட சைஸில் இருக்கும்போது எனக்கு அதை பார்த்து சிரிக்கிறதா இல்லை வந்து நம்மளை சொன்னதுனால இந்த மாதிரி ஆயிருக்குன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறதா அதை பற்றி எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நான் இப்படி ஹாப்பியாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு உருவத்தில் என்ன நான் ஹாப்பியாக வச்சுக்கிறேன், ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா இது என்னோடய லைஃபு, யாருக்காகவும் நான் இதை மாற்றிக்கணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது. எனக்கு உடம்பு குறைக்கணும்னு நான் நினச்சேன்னா நான் குறைப்பேன். எனக்கு ஒரு பாப்பா இருக்கா, அவளை பார்த்து கூட கேட்பாங்க, நிறைய சொந்தக்காரங்க கேட்பாங்க, நீ தான் சாப்பிட்றியா, பாப்பா கொடுக்குறதே இல்லையா அப்படி கேட்பாங்க. அவள் இருக்கிற எல்லாத்தையுமே சாப்பிடுவா, எல்லா சிக்கன் மட்டன் எல்லாமே சாப்பிடுவா, ஃபிஷ்ஷு சாப்பிடுவா, காய்கறி ஐட்டம்ஸ் எல்லாமே சாப்பிடுவா. அவள் சாப்பிடாத ஐட்டம்ஸே கிடையாது, எல்லாமே சாப்பிடுவா. ஆனால் அவள் லீனாக இருப்பாள். நானும் சின்ன வயசில் லீனாக தான் இருந்தேன். பட் அது ஒரு ஏஜ் வரும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபேட் போட்டுருச்சு. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் இன்னும் ஃபேட் போட்டாச்சு. இப்போ வந்து ஓகேவாக இருக்கேன், எனக்கு நோ ப்ராப்ளம். ஆனால் எனக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம போகிறோன்னா பாப்பா கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறோன்னா உன் பொண்ணான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்வேன். என்ன நீ தான் சாப்பிட்ற போல், அவளுக்கு சாப்பாடே கொடுக்குறதில்ல போல் அப்படின்வாங்க. அதே மாதிரி நான் என் ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேரும் போகும்போதும் நீங்கள் 2 பேர் தான் சாப்பிட்றீங்க போல், குழந்தைக்கு சாப்பாடே கொடுக்குறதில்ல போல் அப்படின்வாங்க. நான் கொடுக்குறேன்னா இல்லையா, அவள் என்ன சாப்பிட்றாளா இல்லையா அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறது இல்லை, பார்க்குறது இல்லை.
ஆனால் நீங்கள் அந்த மாதிரி சொல்கிற ஒரு வார்த்தை மற்றவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுதுன்றதை தெரிஞ்சு பேசுங்கன்றதை மட்டும்தான் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நம்ம ரோட்டில் போகும்போது வந்து நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்புறம் வந்து இந்த பொண்ணு எப்படி போகுது பாரு, மேலே ஷால் போட்டிருக்கா பாரு, ஷால் போடலையா பாரு, எப்படி போட்டிருக்கு பாரு, ஷால் போட்டிருக்காங்களா பாரு, ஷால் போடலையா பாரு, இப்படி நிறைய வந்து நான் கிண்டல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு வாட்டி பீச்சில் போயிட்டு இருக்கும்போது என்னை கிண்டல் பண்ணவங்கலாம் இருக்காங்க. ஒரு சில பசங்க தான், பொண்ணுங்க கிடையாது, பசங்க தான். அப்படி போகும்போது கிண்டல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப, அப்போல்லாம் வந்து மேரேஜ் முன்னாலாம் நான் வாயை திறந்து யாரையும் கேட்கறதுக்கான தைரியமோ அந்த மாதிரிலாம் அப்போ கிடையவே கிடையாது. ஸோ நான் வந்து பார்ப்பேன், என்னை பேசுகிறாங்க அப்படின்னா நான் அப்போல்லாம் அழுதுட்டு போவேன். நான் இப்போ வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணுறேன். அந்த பசங்களுக்கெல்லாம் நான் ஒன்று தான் சொல்கிறேன், நாங்கள் எப்படி போகிறோம் எப்படி நடக்கிறோன்றது எங்களுடைய இஷ்டம், பெண்களோட இஷ்டம், மெயினாக ப்ளஸ் சைஸில் இருக்கவங்களோட இஷ்டம். நாங்கள் எப்படி வேணாலும் போவோம், அது எங்கள் இஷ்டம். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க, அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையும் எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும்ன்றது எங்களுக்கு தான் தெரியும். எல்லா விதத்துலேயுமே இப்படி ஹர்ட் பண்ணால், ஃபுட்டுலேருந்து, ட்ரெஸ்ஸுலேருந்து, நடக்கிறதுலேருந்து, பேசுகிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஹர்ட் பண்ணால் நாங்கள் வந்து அவ்வளோத்தையும் தாங்கிட்டு இருக்க முடியாது இந்த சொசைட்டியில். லீனாக இருந்தால் லீனாக இருக்க, மீடியமாக இருந்தால் என்ன இவ்வளோ மீடியமாக இருக்க, இன்னும் கொஞ்சம் பூசினா மாதிரி ஆவேன் அப்படின்வீங்க. பூசினா மாதிரி ஆனால் ஏன் இவ்வளோ குண்டாயிட்டேன்னு கேட்பீங்க. ஸோ இந்த சொசைட்டியில் எப்படி இருந்தாலுமே வந்து அதுக்கு ஒரு குத்தம் சொல்கிறது, குத்தம் கண்டுபிடிக்கிறது அப்படி தயவு செஞ்சு இருக்கவே இருக்காதீங்க. அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க வாழுங்க, அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். பாசிட்டிவை மட்டுமே வந்து நான் நிறைய இதை சொல்லணும்னு நினச்சேன். மெயினாக வந்து ப்ளஸ் லைஃப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும், அழுக வரும். எனக்கு நான் இப்போ பேசும்போதே கூட எனக்கு லைட்டாக அழுக வரா மாதிரி இருக்குது. நான் அழமாட்டேன். ஆனால் எதனால் அழுக வரும்ன்றேன்னா, நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது ஒரு ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ் நம்மளுக்கு பத்தலைன்னா வீட்டில் இருக்கவங்க நம்மளை திட்டுவாங்க. இதுக்கு தான் அப்போவே சொன்னேன் நான், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை எடுக்காதுன்னு. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் உன்னை, இந்த ட்ரெஸ்ஸு வந்து நீ கொஞ்சம் லூஸாக வாங்கியிருக்கணும், அப்போத்தி இருக்க சைஸில் வாங்கிட்ட, இப்போ இவ்வளோ பெருத்து போயிட்ட, இப்போ உனக்கு அது பத்தவே இல்லை, என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அந்த திட்டெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். அது வந்து ரொம்ப வலிக்கும். தயவு செஞ்சு ப்ளஸ் லைஸில் இருக்கிறவங்க வந்து வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப திட்டாதீங்க. அதே மாதிரி அவங்க இருக்கிற சைஸில் அவங்கள ஹெல்த்தியாக பார்த்துக்க நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். அவங்களுக்கே மனசுக்குள்ளே வந்து நம்ம குறைக்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னா தாராளமாக அவங்க குறைக்கட்டும். மற்றபடி வந்து கஷ்டப்படுத்தாதீங்க, அதை தான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி வந்து ஸ்கூல் டைம்லேருந்தே வந்து நிறைய கொஞ்சம் இந்த மாதிரி ப்ளஸ் சைஸ்லேருந்து ரொம்ப அழுதுருக்கேன் நான். தனியாக எனக்குன்னு மட்டும் தனியாக ட்ரெஸ் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் வந்து இந்த ஸ்கர்ட் மாதிரி இருக்கும், எனக்கு மட்டும் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு சுடிதார் மாதிரி நீ தச்சு போட்டுக்கோ அப்படின்வாங்க. அந்த கிளாஸ்லேயே வந்து நான் மட்டும்தான் சுடிதார் போட்டிருப்பேன், மற்ற எல்லாருமே வந்து ஸ்கர்ட் தான் போட்டிருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப அப்போல்லாம் வந்து பேச முடியாது, அழ முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஓகே அப்படின்ட்டு நான் அப்போ எதுவுமே நான் பேசிக்கல, ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டேன். பட் நாளாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை வந்து இன்னும் சொந்தக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த டைமில் தான் வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க, பேசுவாங்க. அப்போ பேசும்போது வந்து திருப்பி அதையே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உனக்கு இந்த இதில் வந்து உனக்கு இது தானே ஸ்கர்ட்டான, நீ எதுக்கு சுடிதார் போட்டிருக்க அப்படின்னு. இல்லை, இந்த மாதிரி வந்து ஸ்கர்ட் போட்டால் கொஞ்சம் இதுவாக தெரியுதுன்னு சொல்லி ஸ்கூல்லேயே வந்து சுடிதார் போட சொல்லிட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து அவங்க இதுக்கு தான் உன்னை வந்து நான் உடம்பை குறைக்க சொன்னேன் அப்படின்னாங்க. ஒரு சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்றது இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ப்ளஸ் சைஸில் இருக்கவங்களுக்கு மட்டும் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ட் கண்டிஷன், அது வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இந்த மாதிரி இருந்தாலும் என்னை வந்து ரொம்ப அழகாக லவ் பண்ணுற என்னோடய ஹஸ்பண்ட், அவரோட லவ் இல்லைன்னா நான் வந்து இவ்வளோ பாசிட்டிவாக இவ்வளோ போல்டாக நான் இப்படி இன்டர்வியூ கொடுத்துருக்கவே முடியாது, கொடுத்துருக்க மாட்டேன். நிறைய கப்புள்ஸ் நான் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாருமே வந்து என்னென்னா, ரோட்டில் போகும்போதாக இருக்கட்டும், எங்கேயாவது போகும்போதாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள சண்டை, இந்த மாதிரி ப்ளஸ் சைஸில் இருக்க கேர்ள்ஸு ஒய்ஃபெல்லாம் சொல்கிறேன், அந்த மாதிரி அவங்களே நேரடியாக திட்டி நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சொசைட்டியில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இது வரைக்கும் நான் ஏன் இப்படி இருக்க, உடம்ப குறை, அப்புறம் வந்து இவ்வளோ சாப்பிடாத, இவ்வளோ தான் சாப்பிடு, நீ இவ்வளோ சாப்பிட்றதுனால தான் இப்படி இருக்க,
நீ வந்து நல்லா தூங்குறதுனால தான் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் யூஸ் பண்ணதே கிடையாது, யூஸ் பண்ணவும் மாட்டார். ஏன்னா நான் இப்படி தான் இருப்பேன்றது அவருக்கே தெரியும். ஸோ என்னை வந்து அவ்வளோ லவ் பண்ணுறாரு, நானும் அவர் அவ்வளோ லவ் பண்ணுறேன். எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து இவ்வளோ போல்டாக பேச வச்சு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து உனக்கு வரன் கிடைக்காது, நீ இப்படியே குண்டாக இருந்தனா என்ன பண்ணுவ அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்க, கேட்பாங்க உங்களையும். அப்படி கேட்குறவங்கள வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி அட்வைசஸ்லாம் வந்து கொடுக்காதீங்க. எனக்கு வந்து லவ் மேரேஜ் தான், அதுக்காக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலை. நார்மலாகவே வந்து இப்போ வந்து எல்லா கேர்ள்ஸுமே வந்து ஃபேட்டாக இருக்கிறது இல்லை. அப்படி ப்ளஸ் சைஸில் இருக்காங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்குன்னு வருவாங்க, அவங்களுக்குன்னு மாப்பிள்ளை வருவாங்க, அவங்களுக்குன்னு பொண்ணு வருவாங்க. ஸோ ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே வந்து அவங்களுக்கு எப்படி ஃபிட்டாக இருக்கணுமோ, எப்படி ஜோடி பொறுத்து அமையணுமோ அதை அவங்க பார்த்துப்பாங்க. தயவு செஞ்சு நீங்கள் அட்வைஸுன்ற பேரில் அதை திணிக்காதீங்க. அதே மாதிரி வந்து எனக்கு வந்து கல்யாணம் ஆகி உடனே பாப்பா பிறக்கல. எனக்கு வந்து 2.5 years ஆச்சு. நான் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து தான் எனக்கு பிறந்தது. அதுக்குள்ளே வந்து உனக்கு வந்து பாப்பா நின்றுச்சா, பாப்பா நீ இப்படி ஒபிசிட்டியாக இருக்கிறதுனால தான் உனக்கு வந்து குழந்தை நிற்கலை, உடம்புல போய் நீ செக் பண்ணியா, அதுக்கப்புறம் வந்து நீ ஃபேட்டாக இருக்கியே, கொஞ்சம் அந்த சுடு தண்ணி குடிக்கிறது, அப்புறம் வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் நீ பண்ணனா வந்து உனக்கு டக்குன்னு குழந்தை நிற்கும், 3 மாதத்தில் நிற்கும், 2 மாதத்தில் நிற்கும். அப்புறம் டயட் மெயினாக டயட். எனக்கு டயட்டுன்ற வார்த்தையே எனக்கு பிடிக்காது நிஜமாக. எனக்கு அது வந்து ஏன் பிடிக்காமல் போச்சுன்னா, காதில் கேட்டு 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 எனக்கு பிடிக்காமலே போயிடுச்சு அந்த வார்த்தை. அவ்வளவு சுட தண்ணி குடி, அப்புறம் டயட் இரு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு கண்ட்ரோலாக இரு, இது சேட் போட்டுக்கோ, ஏன் காலையில் எதாவது சாப்பிட்ணும், மத்தியானம் எதாவது சாப்பிட்ணும், நைட்டு 8 மணிக்குள்ளே சாப்பிட்றணும், அப்புறம் வந்து சுட தண்ணி குடிச்சிட்டு படுக்கணும், நடக்கணும். இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு வந்து அட்வைசஸ் கொடுக்காதீங்க, பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. எங்கள் பாடி எங்களுக்கு எப்படி பார்த்துக்கணுன்றது தெரியும். நாங்கள் அதுக்கு எனக்கு வந்து பாப்பா ட்ரீட்மெண்ட்டில் தான் பிறந்தா. அதுக்கு வந்து ரீசன் வந்து என்னுடைய ஃபேட்டோ இல்லை, என்னுடைய ஒபிசிட்டியோ இல்லை, என் உடம்பு இப்படி இருக்கிறதுனால இல்லை. நான் என்னோடய ஃப்ரெண்டோட தங்கச்சி 2 பேருமே வந்து என்னை விட பெருசாக இருப்பாங்க, என்னோட கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் கல்யாணம் ஆன உடனே குழந்தை நின்று பிறந்துச்சு. அது ரீசன் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து நாங்கள் ஹர்ட் ஆகுன்றது தெரியாமல் எங்களை பாடி ஷேமிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல் கிளிட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஹாய், ஐம் கௌரி. அவல் கிளிட்ஸ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். KE ஞானவேல் வழங்கும் DK இயக்கத்தில் காட்டேரி வரும் ஆகஸ்ட் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Trendy ஆடி சேல் சென்னை சேல் ஆரம்பிக்கலாமா?